நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். யானைக்கு மதம் பிடிக்கும் போது பக்கத்துல போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கும் மதம் பிடிச்சிருந்தா பக்கத்துல போகாதீங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் வலியுறுத்தக்கூடிய ஒரு படமா இருக்கு. சோ ஜாதி மதம் இது எல்லாத்தையுமே கடந்து மனிதன் தமிழன் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த படம் சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி எமோஷனலான நிறைய விஷயங்களும் கொடுத்திருக்காங்க. மிகப்பெரிய பாராட்டுகளை முதல் மனிதன் இந்த படக்குழுக்கு எல்லாருமே சேர்ந்து இப்ப கொடுத்துடலாம். நன்றி. நடி தமிழ் தாய் வாழ்த்து. படத்துடைய இயக்குனர் திரு ராஜராஜதுரை அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். என் இனத்து மக்களே, என் சாதியை சார்ந்தவர்களே, மாற்று சாதியை சார்ந்தவர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இதை சொன்னவுடன் நீங்கள் அதிர்ந்து போயிருப்பீர்கள், என்ன சாதியை பத்தி பேசுறான்ட்டு. என் இனம் என்று சொன்னது மனித இனத்தை, என் சாதி என்று சொன்னது ஆண் சாதியை, மாற்று சாதி என்று சொன்னது பெண் சாதியை. உலகில் ஆண் சாதி பெண் சாதியை தவிர்த்து வேற எந்த சாதியும் இல்லை, எந்த மதமும் இல்லை. தேங்க்யூ சோ மச் சார். அடுத்ததாக இந்திய காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் மாண்புயர் திரு எஸ்.எம். இதயத்துல்லா அவர்கள் பேசுவார்கள். புகழ் அனைத்தும் உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே உரித்தாகட்டும். ஆத்தி சூடி இளம்பிறை அணிந்து மோனத்திருக்கும் முழுவன் மேனியன், கருநிறங்கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன், மகமது நபிக்கு மறையருள் புரிந்தோன், இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் அறிந்தும் அறியாது புரிந்தும் புரியாது உள்ள பரம்பொருளை நம்மில் பெரும்பாலோர் நினைத்து பார்க்கின்றோம். பரம்பொருள் ஒன்றே, ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு. இங்கே சாதியை பற்றி சொல்லும் போது ஆண் சாதி பெண் சாதி என்று சொன்னார். அதை விட அற்புதமாக நம்முடைய பாட்டியே ஔவையார் சொன்னார், சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால், இட்டார் பெரியோர் இடாதார் எளிகுலத்தோர். இது ரெண்டுதான் சாதி. எல்லா மதங்களும் எல்லா வேதங்களும் சொல்லக்கூடியது இதுதான். கொடுப்பவன் சிறப்பான். அந்த அடிப்படையில் இன்று இந்த முதல் மனிதன் என்ற படத்தை உருவாக்குவதற்கு முதல் மனிதன் பிறந்த பூமி எது என்று விவிலியம், திருக்குரான், சைவம் சொல்லுவது எந்த பூமி தெரியுமா? தமிழ் பூமி. பேரடைஸ் லாஸ்ட் மில்டன் எழுதிய புத்தகம். சொர்க்கத்திலிருந்து முதல் மனிதன் இறங்கிய இடம் தமிழ் பூமியாகிய இலங்கையும் இந்தியாவும் சேர்ந்த ஒரு பூமி. கடல்கோளினால் இன்றைக்கு இந்தியாவும் இலங்கையும் பிரிந்து போய்விட்டது. ஏன் இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பாதைக்கு பேர் ஆதம் பிரிட்ஜ் என்று சொல்லுகிறார்கள்? அதற்கு பேர் ஆதம் பாலம். என்சைக்ளோபீடியா போய் பாருங்க. ஆதி மனிதன் இறங்கிய பூமிக்கு பேர் சிவனடி பாதம், ஆதமுடைய மலை என்று இன்றும் இலங்கையிலே அழைக்கிறார்கள். முதல் மனிதன் இந்த மண்ணில் பிறக்கவே இல்லை, அதுதான் உண்மை. மனிதனுக்காக வேண்டி படைக்கப்பட்டதுதான் இந்த பூமி. இந்த பூமியில முதல் மனிதனுக்கு எந்த மதமும் இல்லை, சாதியும் இல்லை. சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகுதான்
சுயநலம் காரணமாக மதம் சாதிகள் வருகிறது. அதை இந்த படம் அற்புதமாக எடுத்து காட்டுகிறது. அவங்க தெரிஞ்சு எடுத்தாங்களோ இல்லையோ, அதை அழகாக இந்த படம் விளக்குகிறது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆதி என்று சொன்னால் ஒன்று ஆதி சிவன் அல்லது ஆதம் என்று சொல்வோம், ஏடாம் என்று பைபிள் சொல்லும். வேற எந்த கடவுள் பெயர்களிலும் ஆதி என்ற வார்த்தை வராது. ஆதமுடைய பிள்ளை ஆபில் காபில் என்பார்கள், சிவனுடைய பிள்ளை முருகன் விநாயகர். இதெல்லாம் குறியீடுகள். அவர்களுக்கு ஒரு ரெண்டு பிள்ளை இல்லை, எக்கச்சக்கமான பிள்ளைகள். அப்புறம்தான் இந்த உலகமே இன்னைக்கு இவ்வளவு பெரிய விருத்தியில ஏற்பட்டு இருக்கிறது. இந்த படமும் அதைத்தான் தெரியப்படுத்துகிறது. முழுதாக பார்க்கும் பொழுது நான் ஏற்கனவே முழு பிரிவியூ பார்த்துட்டேன். இந்த படத்துடைய முழு பிரிவியும் அற்புதமான ஒரு நல்லிணக்க படம். நான் அமைச்சரிடமும் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவரிடமும், ஏன் நம்முடைய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் திரைப்படத்துறை அமைச்சரை அழைத்தார்கள், அவர்தான் அதற்காண்டி முயற்சி எடுத்தார். ஆனால் இன்றைக்கு 22ஆம் தேதி மறைமுக தேர்தல் நடப்பதால் பல அமைச்சர்கள் அவர்கள் ஊரிலே இருக்க வேண்டும் என்று நம்முடைய முதல்வர், மக்கள் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய வேண்டுகோள். அதனால் வர முடியவில்லை. இல்லை என்றால் இந்த அரங்கத்திலே திரைப்படத்துறையினுடைய அமைச்சர் இருந்திருப்பார். அன்பு சகோதரர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் அதற்கான பெரும் முயற்சி எடுத்தார்கள். ஆக இந்த விழாவிலே 2 நாட்கள் முன்புதான் அமைச்சர் சேகர் பாபுவை அழைத்தோம். உடனடியாக ஒத்துக்கொண்டார். ஆக இது ஒரு அரசு எடுக்க வேண்டிய படம், என்எம்ஹெச் எடுக்க வேண்டிய படம் அல்ல, ராஜராஜ துறை எடுக்க வேண்டிய படம் அல்ல. இது ஒரு அரசு எடுக்க வேண்டிய ஒரு திரைப்படம். தனிநபர்கள் எடுத்திருக்கிறார்கள். ஆக நிச்சயமாக அரசு உங்களுக்கு துணை இருக்கும். அதற்கு அமைச்சரும் நம்முடைய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள். ஆக ஒரு அற்புதமான ஒரு படம். தெய்வம் உண்டு என்றாலும் உண்டு, இல்லை என்றாலும் இல்லை. இதுதான் கம்பன். இல்லை என்பதிலும் இருக்கிறவன் தான் இறைவன். இல்லைன்னு சொன்னீங்கன்னா அங்கே இருக்கிறது என்பது இருக்கிறது. ஆக தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் சொல்லுங்க இறைவா போற்றி. இதுதான் தமிழ் மதம் தந்த நமக்கு ஒரு கருத்து. இந்த உலகத்தை பொறுத்தவரை தென்னாட்டிலே அவனுக்கு பேர் சிவன், உலகமெல்லாம் அவனுக்கு பேர் இறைவன். இதை நாம் ஏற்றுக்கொண்டால் உள்ளபடியே மதம் என்று ஒன்று இல்லை. அந்த மதம் பிடிக்கும் நிலைக்கு போனதை இந்த படம் பிடித்து காட்டுகிறது. ராஜராஜனுடைய படம் பிடித்து காட்டுகிறது. மதம் நெறிப்படுத்துவது, பதப்படுத்துவது. ஆனால் இன்று மதத்தின் பெயரால் சுயநலம் தான், வேறு ஒன்றும் இல்லை. எந்த சுயநலத்தில் முதல் மனிதன் சொர்க்கத்திலிருந்து இங்கே வந்தான். நம்மெல்லாம் சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய ஆளு, நாம எல்லாருமே கோடான கோடி மக்கள் சொர்க்கத்தில் இருக்க வேண்டிய நாமெல்லாம் இந்த பூமிக்கு வந்து நல்லதையும் அனுபவிக்கிறோம், தீயதையும் அனுபவிக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? சுயநலம் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. இறைவன் சொன்னதை மனிதன் அன்றைக்கே கேட்கல. கேட்டிருந்தா நாம் எல்லாம் சொர்க்கத்துல நீண்ட நெடிய காலம் வாழ்ந்திருக்க முடியும். ஏதோ முதல் மனிதன் செய்த அந்த தவறு. ஆக அதை நீக்குவதற்கு இந்த முதல் மனிதன்ங்கிற படம் நமக்கு வந்திருக்கு. அந்த முதல் மனிதன் செய்த தவறை இந்த முதல் மனிதன் ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் எந்த வகையிலும் மக்கள் பிரிந்து விடக்கூடாது. அந்த பிரிவினை வந்துவிடக்கூடாது. இதயத்துல்லாவாகிய நான் இன்றைக்கு பேரரசு அவர்கள் வீட்டிலே பிறந்திருந்தால் என் பேர் இதயத்துல்லாவா? இதயரசு. உதயகுமார் வீட்டிலே பிறந்திருந்தால், கான்ஸ்டன்டைன் வீட்டிலே நான் பிறந்திருந்தால் என் பேர் என்ன? ஒரு மதத்தில் இருப்பது நம்முடைய திறமையோ நம்முடைய எண்ணமோ அல்ல, இறைவன் ஏற்பாடு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு மதத்தில் இருக்கீங்களே, அது யாருடைய ஏற்பாடு? அது புதிய ஏற்பாடும் அல்ல, பழைய ஏற்பாடும் அல்ல, அது இறைவனுடைய ஏற்பாடு. இதை புரிந்து கொண்டால் நாம் எல்லாம் எல்லோரும் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள், ஒரு தாய் தந்தையை வழி வந்தவர்கள். ஏன் நான் மதத்தை உருவாக்கிறேன் என்று திருக்குரான் சொல்கிறது. லிகுல்லின் ஜஅல்னா மின்கும் ஷிர்அத்தம் மின்ஹாஜா வலவ் ஷா அல்லாஹ் லஜஅலக்கும் உம்மத்தன் வாஹிதா. திருக்குரான் என்பது முஸ்லிம்களுக்கானது அல்ல,
உலக மாந்தர்களுக்கு, படிப்பவர்களுக்கெல்லாம் அது திருக்குரான். பைபிளும் அப்படித்தான். நம்முடைய சைவ வேதங்கள் எத்துணையும் பேதமுறா எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்று உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார். அவர் யாவர்? அவர் உளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் அறிந்தேன். அப்ப வள்ளலார் பாடுறாரு. அப்போ இறைவன் சொல்றான், நான் தான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு மதத்தை, ஒரு மார்க்கத்தை தந்தேன். நான் நினைத்திருந்தால், சர்வ வல்லமை பொருந்திய நான் நினைத்திருந்தால் உங்களை ஒரு மதத்தினராக ஆக்கியிருக்க முடியாதா? இந்த கேள்வியை இறைமறை வைக்கிறது. அப்ப இது எதற்காக இந்த மதங்கள் என்றால், உங்களை ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வதற்கு, ஒருவருக்கொருவர் உதவி செய்வதற்கு. அந்த உதவி செய்வது ஒண்ணுதான் இந்த உலகிலே மனிதனாக மாற்றும், மனித புனிதனாக மாற்றும் மறு உலகிலே மிகப்பெரிய வெற்றியை தரும். இந்த ஒன்றை மட்டும் எடுத்துங்க. நாம் பிறந்தது பிறருக்கு உதவ. என்ன முடியுமோ, கல்வி இருக்கா கொடு, காசு இருக்கா கொடு, உடல் உழைப்பு இருக்கா கொடு. இதுதான் மனிதன் இந்த உலகத்திலே பிறந்ததனுடைய நோக்கம். இதை எல்லா வேதங்களும் சொல்லுகிறது என்று கூறி, இந்த முதல் மனிதன் விழாவுக்கு என்னை அழைத்த அன்பு சகோதரர் இனாயத்துல்லா, NMH, ராஜராஜதுரை, இன்னும் இந்த குழுவினர் ஒவ்வொருவரும் உள்ளபடியே போற்றுதலுக்குரியவர்கள். காசு பண்ணணும்னு நினைக்கிற ஒரு காலத்துல, ஒரு காசுக்காக தமிழ் காசு பண்ணணும்னு நினைக்கும் போது இங்கிலீஷ் காசு CAUSE அதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்க. ஒரு நல்லிணக்கம் தலைப்பதற்கு எடுத்திருக்கிறார்கள்.